உளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். தமிழர் தாயக பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் தையட்டி விகாரை, அது தொடர்பான பிரச்சனைகள். இப்போது காணி அளவீட்டு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் காணி உரிமையாளர்கள் தொடர்பான சரியான ஒத்துழைப்பு இல்லை என அதிகாரிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். மறுபக்கமாக வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாகவும் இந்த விவகாரத்தின் பின்னால் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் தொடர்பாகவும் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். உண்மையில் இதில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன? ஸ்ரீலங்காவினுடைய அரசு தரப்போடு இணைந்து அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்ற அல்லது காணி உரிமையாளர்களுக்கு எதிராக முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சரியான தர்க்கங்கள் இப்போது முன்வைக்கப்படுகிறதா? இது தொடர்பாகத்தான் சற்று விரிவாகவும் ஆழமான தரவுகளையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக ஒரு உத்தியோகபூர்வமான உறுதிமொழி அவசியமாக காணப்படுகிறது. அதாவது காணிகளை அளவிடுவதற்கு முன்பதாக அவை அபகரிக்கப்படாது மாட்டாது என்பதற்கான எழுத்து மூலமான உறுதிமொழி, அதாவது அரசாங்க இலச்சினை பொறிக்கப்பட்ட கடித தலைப்பில் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வாய்மொழி வார்த்தைகளை விட உத்தியோகபூர்வ நிலைப்பாடே பாதுகாப்பானது. இல்லை என்று சொன்னால் இவர்கள் காணி அளவீடு செய்துவிட்டு அளவீடு செய்த காணிகளை தங்களுடைய தேவைகளுக்காக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதில் எந்த நிச்சயம் இருக்கிறது என்பதுதான் இங்கு எழுப்பப்படுகின்ற மிக முக்கியமான கேள்வியாகும். இரண்டாவதாக விகாராதிபதியினுடைய நிலைப்பாடும் அதில் இருக்கக்கூடிய அச்சமும் மிக முக்கியமான காரணியாகும். குறிப்பாக சங்கிக, அதாவது மகா சங்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலங்களை மீண்டும் கூற முடியாது என விகாராதிபதி ஜின்தோட்டு நந்தராம தேரர் கூறி வருகிறார். தனியார் காணிகளை நிரந்தரமாக அபகரிக்கும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. ஆகவே 14 ஏக்கர் தனியார் நிலம் மட்டுமன்றி மேலதிகமாக 6 ஏக்கர் நிலமும் உரிமை கோரப்படும் சூழலில் தெளிவான நிலைப்பாடின்றி இந்த அளவீடை செய்வது மிகவும் ஆபத்தான விடயமாகும். ஆகவே காணியினுடைய உரிமையாளர்கள் இதற்கு ஆதரவு வழங்காதது பிழை என மக்களுடைய பிரதிநிதியாக வலிவடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் சுகிர்தன் அவர்கள் பேசிக்கொள்வதை எந்த பக்கத்திற்கான நியாயம் என்று எடுத்துக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இங்கு முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் சில வரலாற்று தரவுகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக வரலாற்று தரவுகளும் இந்த உரிமை கோரல்களும் 1971 ஆண்டின் தரவுகளின்படி 299 சிங்கள குடும்பங்கள் வாழ்ந்ததாக கூறி நில உரிமையை மாற்றியமைக்க விகாரை தரப்பு முயற்சித்து வருகிறது. ஒல்லாந்தர் கால வரலாற்றை திரிவுபடுத்தி யாழ்ப்பாணத்தை சிங்கள பௌத்த நிலையமாக அடையாளப்படுத்தும் முயற்சிகள் சமூக வலைத்தளங்களில் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாக தலையீடுகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தற்போதைய புத்த சாசன அமைச்சினுடைய நிலைப்பாடும் விகாராதிபதியினுடைய நிலைப்பாடும் நெருக்கமாக இருக்கிறது. காணி உரிமையாளர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் இந்த காணி அளவீடு தொடர்பாக சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். புதிய பௌத்த கட்டுமானங்களுக்கு தனியார் நிலங்களில் நிறுவப்படுவதை அமைச்சர்கள் தடுத்து நிறுத்த தவறியது அரசின் மீதான தொடர்ச்சியான நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். அதே சம நேரத்தில் தெற்கில் இருக்கக்கூடிய ஊடகங்களினுடைய பணி இந்த விவகாரத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிங்கள மற்றும் ஆங்கில ஊடகங்கள், உதாரணமாக மௌபீம போன்ற பத்திரிகைகள் தையட்டி விகாரையை சட்டபூர்வமானதாக ஆக்கும் வகையிலான தொடர்ச்சியான கட்டுரைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழர் தரப்பு எதிர்கொள்ளுகின்ற இன ரீதியான துன்புறுத்தல்கள் என சித்தரிக்கப்படும் செய்திகள் உண்மையில் நில உரிமையாளர்களின் நியாயத்தை பேச மறுத்துவிட்டது என்பதனை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் குறிப்பாக கடந்த கால அனுபவங்கள் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரும். ஒன்று, நாவற்குழி விகாரை சட்டபூர்வமாக்கப்பட்ட விதம், அதே போல கன்னியா வெந்நீரூற்று விவகாரம், அதே போல வெடுக்குநாரிமலை விவகாரம், இப்படியான விடயங்கள், இது தொடர்பான பாராளுமன்ற அறிவிப்புகள் போன்றவை தமிழ் மக்களின் நிலங்கள் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்படுவதை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. இந்த இடத்திலே அதிகாரிகளுடைய பொறுப்பு என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? தமிழ் அரசு அதிகாரிகள் தமது நிர்வாக கடமைகளை ஆற்றுகின்ற போது சமூக பொறுப்புடனும் அற ஒழுக்கத்துடனும் செயற்பட வேண்டும். ஆட்சியாளர்களை பிரியப்படுத்த முனையாமல் மக்களின் நில உரிமைகளை பாதுகாக்க நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் தமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் மக்களுக்கு உண்மையாகவே காணிகளை பெற்றுக் கொடுக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இருந்தால் நாடகங்களின்றி வெளிப்படையான நிர்வாக நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை காணி உரிமையாளர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கையாகும். இந்த நிலையில் சொந்த மண்ணில் அகதிகளாக நிற்பதன் பலி என்னவென்று
தெரியுமா? பல தசாப்த கால போராட்டத்திற்கு பிறகும் இன்று ஒரு துண்டு காகிதத்திற்காக என்னிலம் பறிபோகாது என்கின்ற ஒற்றை உறுதிமொழிக்காக அந்த மக்கள் அதிகார வர்க்கத்தின் வாசலில் காத்து கிடக்கிறார்கள். தையட்டி முதல் வெடுக்கனாரி மலை வரை நிலங்கள் வரும் மண் அல்ல, அவை ஈழத்தமிழர்களுடைய பூர்வீக அடையாளங்கள். அந்த அடையாளங்கள் இன்று சட்டவிரோதமான கட்டுமானங்களால் சிதைக்கப்படுவது, இப்போது கேட்கப்படுவது சலுகை அல்ல, நீதி என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த ஜேவிபி அதிகாரத்தின் மீதான கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்படியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய நிலங்களின் மீது அரசு அதிகாரிகள் பௌத்த கட்டமைப்புகளுக்கு சார்பாக நடந்து கொள்கிறார்களா என்ற கேள்வியும் வருகிற போது ஜேவிபியினுடைய அதிகாரம் தொடர்பான கேள்விகள், அதாவது ஜேவிபி ஆட்சியாளர்கள் மாற்றம் பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதே ஜேவிபியினுடைய புத்த சாசன அமைச்சர் தனியார் நிலங்களை சங்கிக, அதாவது மகா சங்கத்திற்குரியது என உரிமை கோரும் பிக்குகளின் நிலைப்பாட்டிற்கு துணையாக நிற்பது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதேபோல நிர்வாக ரீதியாக காணிகளை அளவிட வருகிறீர்கள், ஆனால் அந்த அளவீடு நிலத்தை மீட்கவா அல்லது முறைப்படி அபகரிக்கவா? எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி இல்லாமல் நடக்கும் ஒவ்வொரு அளவீடும் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மீது வீசப்படும் ஆபத்தான ஒரு வலை என்பதை இங்கு தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் சட்டபூர்வமாக அளவிட்டு அபகரிப்பதற்கான முயற்சிகளை தான் செய்கிறீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் ஆதாரபூர்வமாக கடித தலைப்பில் அரசு இலட்சணையோடு ஒரு உறுதிமொழியை வழங்கலாம் இல்லையா? அதை செய்தால் இந்த நில உரிமையாளர்கள் தொடர்ச்சியான உங்களுக்கு ஆதரவுகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் ஏன் இதையெல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால், கடந்த கால வழிகளினுடைய நினைவூட்டல் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அதிகாரிகளை நம்ப மறுக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் என்பதும் நாவற்குழியில் நடந்தது மறந்துவிட்டதாக என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் முன்வைக்கலாம். கன்னியா வெந்நீரூற்றுக்கள் பறிபோன வடு இன்னும் தமிழ் மக்களிடமிருந்து ஆறவில்லை. இப்போது வெடுக்கனாரி மலை ஒவ்வொரு முறையும் சட்டத்தின் பெயரால் தமிழ் மக்களுடைய மரபுகள் மௌனமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சில ஊடகங்கள் ஒருதலைப்பட்சமான கட்டுரைகளை எழுதி நில உரிமையாளர்களின் நியாயமான அச்சத்தை இனவாதமாக சித்தரிக்கிறது. உண்மையை சொல்ல போனால் இங்கே வேட்டையாடுபவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டப்படுகிறார்கள். அதாவது நிலங்களை ஆக்கிரமிக்கின்றவர்கள், அந்த நிலங்களில் தங்களுடைய கட்டுமானங்களை செய்கின்றவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என தென்னிலங்கையில் பந்தி பந்தியாக கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறது ஜேவிபியினுடைய சார்பு ஊடகங்கள். இவற்றை மிக தெளிவாக ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது உயர் பதவிகளில் இருக்கும் எங்களுடைய தமிழ் அதிகாரிகள், உங்கள் பேனாமுனையில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நிர்வாக கடமை என்பது வெறும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அல்ல. அந்த உத்தரவுக்கு பின்னால் இருக்கும் அறவொழுக்கத்தையும் சிந்தியுங்கள். ஆட்சிகள் மாறலாம், ஆனால் உங்கள் சமூக பொறுப்பு மாறக்கூடாது. அரசு அதிகாரிகளான நீங்கள் செயற்படுவது மக்களுக்காக. அரசு என்பது மக்களுக்காகவே தவிர அரசாங்கத்திற்காக அல்ல என்பதனை கூறிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக 5 ஆண்டுகளில் மாறுகின்ற ஆட்சியாளர்களுக்காக நீங்கள் கடமையாற்றுவீர்களாக இருந்தால் அவர்களுடைய சொற்படி வடக்கு கிழக்கிலே இன்று நீங்கள் செய்கின்ற இந்த நகர்வுகளை எப்படி எடுத்துக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக காணி அளவீடு என்ற பெயரில் நடப்படுத்தப்படும் நாடகங்கள் தேவையற்ற ஒன்றாகும். நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் இருந்தால் காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க ஒரு நிமிடம் போதும். நிலத்தை விடுவியுங்கள், இல்லையில் மக்களுடைய நீதிக்கான குரலை ஒடுக்க நினைக்காதீர்கள். இது வெறும் அரசியல் அல்ல, ஒரு இனத்தின் இருப்புக்கான போராட்டம். உண்மையை உறக்க கூறுகின்ற மக்களுக்கான போராட்டமாக இது இருக்கிறது. குறிப்பாக இந்த விவகாரங்களை இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் மேடை பேச்சும் மேலோட்டமான வாக்குறுதிகளும் மலிந்து போய் கிடக்கிறது என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், தெற்கில் ஊழலற்ற ஆட்சி, அதே போல அனைவருக்குமான நீதி என்று சமத்துவம் பேசுகின்ற ஜேவிபியினுடைய அரசு, வடக்கில் காணி அபகரிப்பு என்று வருகிற போது கடந்த கால இன அரசுகளைப் போல அதே இனவாதமான போக்கை கடைபிடிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல அமைச்சர் சந்திரசேகர் போன்றவர்கள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கும் வாக்குறுதிகள் வெறும் கண் துடைப்பு என்பது பீகாரின் பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் தடையின்றி தொடர்வதிலே இருந்து நம் ஒவ்வொருவருக்கும் புரியும் என்று நம்பலாம். இப்போது ஒரு புதிய தந்திரத்தை இவர்கள் முன்வைக்கிறார்கள். அதாவது சங்கிக, அதாவது மகா சங்கத்திற்கு சொந்தமான நிலம் என்பது சட்டத்தை மீறுகின்றது. மதம் சட்டவிரோதமாக விகாரையின் விகாராதிபதி இது மகா சங்கத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலம், இதை திரும்ப தர முடியாது என கூறுவது நாட்டினுடைய சாதாரண சட்டத்தை விட மத மேலாதிக்கம் பெரியாது என்பதை ஜேவிபியினுடைய அரசின் மறைமுகமாக தங்களுடைய நிலைப்பாடாக காட்டிக்கொள்ளுகிறது. காணி உரிமையாளர்கள் நியாயமான கோரிக்கைகளை விட ஜின்தோட்ட நந்தராமதேரரின் நிலைப்பாட்டிற்கு ஜேவிபி அரசு மிக நெருக்கமாக இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக புத்த சாசன அமைச்சினுடைய மௌனத்தை இதில் குறிப்பிட்டு காட்ட முடியும். அதே நேரம்
அளவீடு என்ற பெயரிலே அரங்கேறுகின்ற அபகரிப்பு தொடர்பாகவும் பேச வேண்டும். குறிப்பாக திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. 14 ஏக்கர் நிலத்தோடு நில்லாமல் மேலதிகமாக 6 ஏக்கர் உரிமை கோருவது, அது எவ்வித உத்தியோகபூர்வ மறுப்பும் தெரிவிக்காமல் அரசு நிலத்தை அளக்க முற்படுவதும் முறைப்படியான அபகரிப்புக்கு விளைவகுக்கும் என்று சொல்லலாம். அதேபோல காணிகள் பறிபோகாது என்ற ஒற்றை வரி உறுதிமொழியை உத்தியோகபூர்வமாக வழங்க இவர்கள் இன்னமும் பின்னடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதை எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி பார்ப்பது என்ற கேள்விகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக சில விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள தரப்புகளோடு மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஒப்பந்தங்களும் எப்படி வலுவிழந்து போயிருக்கிறது, எப்படி ஒருதலை பட்சமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு நல்ல உதாரணங்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பண்டா செல்வா ஒப்பந்தம் 1957களிலே வந்தது. அதே போல டட்லி செல்வா ஒப்பந்தம் 1965 வந்தது. இவை இரண்டும் அதிகார பகிர்வுக்காக எட்டப்பட்டவை. ஆனால் தென்னிலங்கை அரசியல் அழுத்தங்கள் மற்றும் சிங்கள பௌத்த மேலாதிக்க சிந்தனையால் இவை கிழித்து எறியப்பட்டது. அதேபோல் ஒருமித்த நாட்டுக்குள் வழங்கப்படும் எந்த ஒரு தீர்வும் பெரும்பான்மை அரசினால் எந்த நேரத்திலும் பறிக்கப்படலாம் என்ற அச்சத்தை கடந்த காலங்களில் நமக்கு வழங்கியிருக்கிறது. ஆகவே இதை ஒரு முடிவாக கொண்டு செயற்பட முடியாது. அதே போல கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கில் பல இடங்கள் முதலில் புனித பூமி அல்லது தொல்பொருள் சின்னங்கள் என அடையாளப்படுத்தப்பட்டு பின்னர் நில அபகரிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாவற்குழி, கன்னியா போன்ற இடங்களில் நீதிமன்ற தடையை மீறி நாவற்குழியில் விகாரை அமைக்கப்பட்டதும், கன்னியா வெந்நீரூற்று விவகாரத்தில் தொல்பொருள் திணைக்களம் தலையிட்டதும் இங்கு சொல்ல வேண்டிய சிறந்ததொரு உதாரணமாகும். நிர்வாக கட்டமைப்பு என்பது ஆக்கிரமிப்புக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே தீர்வு என்பது நிர்வாக ரீதியான பாதுகாப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாகும். ஆகவே வரலாற்று அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான உண்மையான தீர்வு பின்வரும் அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். நில அதிகாரம், அதாவது மத்திய அரசாங்கத்தின் தலையீடுகின்றி மாகாண அல்லது பிரதேச ரீதியாக நிலங்கள் நிர்வகிக்கும் அதிகாரம் மக்களிடமே இருக்க வேண்டும். தையட்டி போன்ற விவகாரங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க இதுவே ஒரே ஒரு வழியாகும். அதே போல சுயநிர்ணய உரிமை, தமிழ் மக்கள் தமக்கான அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார பாதையை தாமே தீர்மானிக்கும் உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதே போல சர்வதேச பிணைப்பு, கடந்த கால ஒப்பந்தங்கள் கெழுத்தறியப்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளதால் எட்டப்படும் எந்தவொரு தீர்வும் சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பு அல்லது பிணையின் கீழ் இருக்க வேண்டும். நீதி மற்றும் பொறுப்பு குரல், காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் போர் மீறல்களுக்கான நீதி கிடைக்காமல் எட்டப்படும் அரசியல் தீர்வுகள் முழுமையடையாது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இன்று மாற்றம் பேசுகின்ற ஜேவிபி அரசு இருந்தாலும் சரி, பழைய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவர்கள் காட்டும் தீர்வுகளில் நேர்மை இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. விடுக்கனாரி மலை முதல் தையட்டி விகாரை வரை அரசு அதிகாரிகளை ஆக்கிரமிப்புக்கு துணை போக்கும் சூழலில் காகிதத்தில் எழுதும் சட்டங்கள் மட்டும் தீர்வாகாது. அந்த சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதும் அதிகாரமும் நிலத்தின் மீதான இறையாண்மையும் மக்களிடம் இருக்க வேண்டும் என்பதை இங்கு சொல்ல வேண்டிய விடயமாகும். ஆகவே கடந்த கால வரலாறு நமக்கு சொல்வது ஒன்றுதான். அதிகார பரவலாக்கம் என்பது பிச்சை அல்ல, அது தமிழ் மக்களுடைய பிறப்புரிமை என்பதனை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இது மீளவும் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டிய தேவையும் பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆக அரசு அதிகாரிகள் மக்களுக்கானவர்கள் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். நீங்கள் அரசாங்கத்திற்கானவர்கள் அல்ல, பௌத்த கட்டமைப்புகளுக்கானவர்கள் அல்ல, நீங்கள் மக்களுக்கானவர்கள். அரசு என்பது மக்களுக்கானது என்பதை மீளவும் வலியுறுத்த வேண்டிய தேவையும் இருந்து கொண்டே இருக்கிறது. நன்றி உறவுகளே, நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். நம் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதும் நிலங்கள் அபகரிக்கப்படுவதும் இன்று நேற்றல்ல, தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. ஆகவே இதற்கு அரசு கட்டமைப்புகள் தொடர்ந்தும் துணை போவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அரசியலமைப்பு என்பது கட்டாயமானது. பேசிக்கொள்வோம். மற்றொரு இன்றைய அறிவினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.